வணக்கம் மகளே. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தியானது தமிழக மக்களிடையே, அதுவும் குறிப்பாக பெண்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த பணம் தற்போது வரை சுமார் 1,15,00,000 பெண்களுக்கு உரிமை தொகையானது மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வருகிறது. இது தேர்தலில் திமுகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என அந்த கட்சியினர் எதிர்பார்த்தனர். உண்மையிலேயே உரிமை தொகை திட்டம் திமுகவுக்கு கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உரிமை தொகை பெறாதவர்களின் குமுறல் திமுகவிற்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 2,24,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. அதில் 1,15,00,000 பேருக்கு தான் உரிமை தொகை கிடைத்திருக்கிறது என்றால் பாதிக்கு பாதி திட்டத்தால் பயன்பெறாதவர்களும் உள்ளனர். சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அனைவருக்கும் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு நிதி நிலைமையை காரணம் காட்டி பாதி பேருக்கு இல்லை என்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியும் உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவரையுமே பெண்கள் சூழ்ந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்க மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதனை உணர்ந்து கொண்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் விண்ணப்பித்த அனைவருக்குமே உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒவ்வொரு பகுதிக்காக செல்லும் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பித்த 1,63,00,000 பேருக்கும் பயனாளர்களாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்று கூறினார். ஆனால் நேற்று ஈரோடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த முதலமைச்சரான ஸ்டாலினிடம் ஒரு பெண்மணி தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 2 முறை விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை என்று புகார் கூறினார். தனது கணவர் அரசு வேலையில் இருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால்தான் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் என்னிடம் கேட்டதே தப்பு என்று முதலமைச்சரான ஸ்டாலினும் கூறினார். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே கட்டாயம் உரிமை தொகை கிடைக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் ஒருபுறம் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில், மறுபுறம் முதலமைச்சரான ஸ்டாலினோ அரசு அறிவித்த பொருளாதார தகுதியில் மாற்றம் வர வாய்ப்பே இல்லை என்றபடியாக பேசியிருக்கிறார். இதனால் இருவரில் யார் சொல்வது நடைபெறும்? விண்ணப்பித்த அனைவருக்குமே உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி மக்களிடையே தற்போது எழுந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.